வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். ரத்தினத்தின் உறவுக்காரர் சுப்பையா என்பவர் சித்ராவிற்கு ஒரு வரன் வந்திருப்பதாக சொல்லி ரத்தினத்திடம் வந்து பேசினார். நல்ல பையன், நீங்க சரின்னு சொன்னா நான் அவங்க வீட்டில் போய் பேசுவேன். நீங்க குடும்பமா உட்கார்ந்து பேசிட்டு உங்க முடிவை சொல்லுங்க என்றார் அவர். சுப்பையா, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல மாப்பிள்ளைன்னா பார்த்து பேசிடலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுல நான் மட்டும் தனியா முடிவெடுக்க முடியாது. என் பொண்ணு பையன் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிதான் ஒரு முடிவெடுக்கணும். கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு தாக்கல் சொன்னா போதும் என்றார் ரத்தினம். சரிப்பா, அப்போ சரி. அதான் உங்களை நேரில் பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படின்னா நான் கிளம்புறேன் என்றார் சுப்பையா. சரி, கிளம்புங்க என்று சொல்லி அவரை இருவரும் வழி அனுப்பி வைத்தனர். என்ன கற்பகம் இப்படி சொல்றாரு? இந்த இடம் நமக்கு சரியா வருமா? வேலுக்கிட்ட சொன்னாலும் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, ரெண்டாம் தரமா கொடுக்கறதுக்கு என்று ரத்தினம் புலம்ப. ஏங்க, என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? நம்ம அந்த பையனுக்கு நம்ம கொடுக்கறது ரெண்டாம் தரன்னு சொன்னா நம்ம பொண்ணுக்கு இப்போ பண்ண போற கல்யாணம் என்ன? நம்மளே இப்படி பேசக்கூடாதுங்க. உங்க வாயால யாருக்கிட்டையும் இப்படி சொல்லாதீங்க. மாப்பிள்ளை நல்லவனான்னு விசாரிச்சுட்டு மேற்கொண்டு பேசலாம். அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? வந்த வரைக்கும் தள்ளிவிட தான் சொல்லுவான் என்றாள் கற்பகம். அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணி தெரியாதவங்களுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது கற்பகம். வேற ஏதாவது பிரச்சனைன்னு வந்து நின்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது என்றார் ரத்தினம். அந்த நேரம் குழலியும் வந்து விட்டாள். என்னப்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அது ஒன்றும் இல்லம்மா என்று சுப்பையா வந்து போன விஷயத்தை குழலியிடம் சொன்னார் ரத்தினம். என்னப்பா சொல்றீங்க? ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருக்கான்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னே இவருக்கு தெரியலைங்கிறாரு. இவரை நம்பி எப்படிப்பா நம்ம அக்காவை அங்க கட்டி கொடுக்கறது? ஒருவேளை அந்த பொண்ணோட இறப்புக்கு அவங்க குடும்பம் காரணமா இருந்து நம்ம அக்காவையும் அவங்க நல்லா பாத்துக்காம போயிட்டாங்கன்னா என்னப்பா பண்றது என்றாள் குழலி. இதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவளுங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. எப்படி பேசுறா பாருங்க. எடுத்த உடனே அவஸ்தை குணமா. இவ போய் அவகிட்ட ஏதாவது சொன்னானா அவ அதையே பிடிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவா. ஏய் குழலி இப்படி வா, ஏய் குழலி இப்படி வா, உள்ள போயிட்டு உங்க அக்கா இருப்பா, அவ கூட போய் எப்பவும் பேசுவீங்களே அந்த மாதிரியே ரகசியம் பேசு. இது மாதிரி எல்லாம் அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காத, போ உள்ள போ என்றாள் கற்பகம். ஏன் கற்பகம் இவகிட்ட உன் கோபத்தை காட்டுற? நீ போமா குழலி என்றார் அவர். அப்பா சொன்னவுடன் குழலியும் அமைதியாக உள்ளே சென்று விட்டாள். அவள் சென்ற பின் அந்த இடத்திலேயே யோசனையாக அமர்ந்தாள் கற்பகம். இந்த பக்கம் வேலு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு போன் வந்தது. அழைப்பின் பின்னால் மேனகா இருந்தாள். ஹலோ என்று மேனகா சொல்ல, என்ன மேனகா சொல்லு என்றான் வேலு. வேலு, என் பாட்டி என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நம்ம விஷயத்தை பத்தி நீ உங்க வீட்டுல சொல்லுவியா சொல்ல மாட்டியா என்று மேனகா கோபமாக கேட்க, நீ ஏன் இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்க மேனகா? எல்லாருமே லவ்வர் ஃபோன் பண்ணினா ஆசையா போன் எடுப்பாங்க. நீ ஃபோன் பண்ணினா எனக்கு மட்டும்தான் பயமா இருக்கு என்று கிண்டலாக சொன்னான் வேலு. கோபத்தின் உச்சிக்கே சென்ற மேனகாவோ, பின்ன பயம் இல்லாம எப்படி இருக்கும் வேலு? நான் அவ்வளவு பெரிய குடும்பக்காரி இல்ல, அதான் என் போனை பார்த்தாலே உனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எப்பவும் போற பார்க்குக்கு வா, நான் உன்னை நேர்ல பார்த்து பேசணும் என்றாள் மேனகா. சரி சரி வரேன் வை என்று சொல்லி போனை வைத்தவன் சொன்னது போலவே வேலையை முடித்துவிட்டு வேலு பார்க்கிற்கு சென்றான். அங்கு முன்னதாகவே வந்து இவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் மேனகா. என்ன மேனகா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்றான் வேலு. ஆமா வேலு, உனக்கு என்ன பிரச்சனை? நீயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடி அசைஞ்சு பொறுமையா வருவ. ஆனா பிரச்சனை எனக்கு தானே. அதான் வீட்டுல இருக்க எனக்கு இருப்பு கொள்ளல. அங்க பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கதை விட இங்க வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளவோ மேல்னு தோணுச்சு. அதான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன் என்றாள் மேனகா.
ஏன் இவ்வளவு கோபமா இருக்க மேனகா? இந்த வயசுல இவ்வளவு கோபம் ஆகாதுமா என்றான் வேலு. ஆமாண்டா, நான் ஏதாவது சொன்னா என்கிட்டயே பேசி பேசி என்னைய சமாதானப்படுத்துறதுல தானே நீ குறியா இருக்க. அது ஏன்னு தான் எனக்கு புரியல வேலு. உன்கிட்ட எப்படி என் பிரச்சனைய சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல, உன்னால புரிஞ்சுக்கவும் முடியல. எனக்கு தலையே வலிக்குது என்றாள் அவள். என்ன மேனகா, என்னைய வர சொன்ன, வேலையை முடிச்சுட்டு இப்போதான் நான் இங்க வரேன். வந்ததும் பட்டாசு மாதிரி வெடிக்கிற, விஷயம் என்னன்னு சொல்லு. பாட்டி எப்பவும் சொல்றது தானே, அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுமா. நான் தான் எங்க வீட்டுல பேசுறேன்னு சொல்றேன்ல, நான் தான் எங்க வீட்டுல பேசுறேன்னு சொன்னேனே. எப்படியும் என் தங்கச்சிக்கு இந்த மாசத்திலேயே ஏதாவது ஒரு வரன் பார்த்துடுவாங்க. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உடனே நான் எங்க வீட்டில் நம்ம விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுவேன். ஒரு அண்ணனா பொறுப்பே இல்லாம தங்கச்சிங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் எப்படி ஒரு பொறுப்பான அண்ணனா இருக்க முடியும் என்றான் அவன். என்ன பேசுற வேலு? அதுக்காக அவங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு என்னை அம்போன்னு விட்டுருவியா? என் பாட்டி என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னை யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. உறுதியா அவன் முடிவை கேட்டு சொல்லு. அவன் ஒத்து வரலனா வேற ஒருத்தனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு என்கிட்டயே மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல? அவங்க பிரச்சனை அவங்களுக்கு, வயசாகுது. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் நிலைமை என்னன்னு நீ யோசிச்சு பத்தியா வேலு என்று கண்ணீர் வடித்தாள் மேனகா. எனக்கு புரியல மேனகா. அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அப்படி நம்மளையும் மீறி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட ஏன் என்னைய நம்ப மாட்டேங்கிறாங்க? நான் உன்னைய பார்த்துக்க மாட்டேனா என்றான் அவன். என்ன வேலு, உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ என்னைய பார்த்துப்பன்னு அவங்களும் நம்புறாங்க. அதனாலதான் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ எல்லாருக்கும் முன்னாடியும் சபையில வச்சு என் கழுத்துல ஒரு தாலிய கட்டி மனைவிங்கிற உரிமை எனக்கு கொடுத்து நீ கூட்டிட்டு போய் வச்சிருந்தேன்னா அதுக்கு கொடுக்குற மரியாதையே வேற. எதுவுமே பண்ணாம நீ என்னைய கூட்டிட்டு போய் வச்சிருந்தா இந்த ஊரும் சமுதாயமும் அதுக்கு என்ன பேர் சொல்லணும் உனக்கு புரியலையா என்று ஆதங்கத்தில் பொங்கினாள் மேனகா. மேனகா, ஒரு நிமிஷம் இப்படி வா, இப்படி வந்து உட்காரு என்று அவள் கையை பிடித்து ஒரு பலகையில் அமர வைத்தவன் அவள் கையை பிடித்தவாறே கன்னத்தில் கை வைத்து, இங்கே பார் மேனகா, என்னோட வீட்லயும் எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நான் உன்னை ஏமாத்திட்டு போகணும்னு ஒருபோதும் நினைச்சதில்ல. உன்னைய முறைப்படி எங்க அம்மா அப்பா வந்து மருமகளா கூட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து முடிச்சிட்டா கூட உடனே நான் என் வீட்டில் நம்ம விஷயத்தை பற்றி பேசிடுவேன். அவளுக்கு இது முதல் கல்யாணமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆல்ரெடி வாழாம தான் வந்து வீட்டில் இருக்கிறா. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்பட்டு எதையும் விசாரிக்காம எவனுக்கோ அவளை கட்டி கொடுத்து மறுபடியும் அவளை ஒரு படுகுழியில தள்ள முடியாது. கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் அவளை கட்டி கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டு எனக்காக நீ உன் பாட்டிக்கிட்ட பேசக்கூடாதா என்று பாவமாக கேட்டான் வேலு. உன் சூழ்நிலை புரியாம நான் ஒண்ணு கத்தல வேலு. என் சூழ்நிலையை உனக்கு புரிய வைக்கணும்னு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியோட நிலைமையெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. என் நிலைமைய நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ சொல்றதான் நானும் சொல்றேன். 2 தங்கச்சிக்கு நீ அண்ணன். அந்த இடத்துல இருந்து நீ யோசிக்கிற. ஆனா நான் அப்பா அம்மா இல்லாம பாட்டியோட நிழல்ல வாழ்ற அனாதை. எனக்குன்னு யாருமே இல்லையே. என்னைய பத்தியும் நீ யோசிக்கணும்ல என்றாள் அவள். நீ ஏன் அனாதை மேனகா? உனக்குத்தான் நான் இருக்கேனே, என்னோட குடும்பமும் உனக்கு இருக்கு என்று மெதுவாக அவள் கையை பிடித்து நெட்டி முறித்தவன், சரி சரி விடு, கவலைப்படாத. நான் இந்த வாரம் ஊருக்கு போறேன். போய் நான் என் அம்மா அப்பா கிட்ட நம்மளை பத்தி பேசுறேன். என் தங்கச்சிக்கு வரன் அமையலன்னா கூட பரவாயில்ல மேனகா. உனக்காக நம்மளை பத்தி அவங்க கிட்ட எடுத்து பேசி உன் நிலைமையை எடுத்து சொல்லி யாருக்கும் தெரியாம எங்க அம்மா அப்பாவை மட்டும் வச்சு உன்னைய பதிவு திருமணம் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் ஊரறிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல உனக்கு சம்மதமா என்றான் அவன். என்ன சொல்ற நீ? இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா என்று மேனகா கேட்க, இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை மேனகா. உன்னை விட்டு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைக்கல. ஆனா நீ அப்படி ஏதாவது நினைக்கிறியா? நான் ஒத்து வரலனா நீ வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறியோ என்றான் அவன். செருப்பு பிய்யோ, என்ன பேச்சடா பேசுற? அறிவு இருக்கா உனக்கு என்றாள் கோபமாக மேனகா. நீ என்னைய என்ன வேணாலும் திட்டிக்கோ. உன் கோபம் தீர 2 அடி வேணும்னாலும் அடிச்சுக்கோ. இந்த கோபத்துல உன்னோட காதல் தெரியுதுடி. நீ என் மேல வச்சிருக்க நேசம் புரியுது. அதனாலதான் சொல்றேன்,
கொஞ்சம் பொறுமையாயிரு. எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். இது நம்ம போட்ட முடிச்சு இல்ல, கடவுள் போட்ட முடிச்சு. யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வேலுவை நீ நம்பு, உனக்கு நான் உண்மையா இருப்பேன் என்றான் அவன். எனக்கு ஒன்றும் புரியாம இல்லை வேலு. உன் வீட்டு நிலவரம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் பாட்டியை சமாளிக்கணுமே. அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்கடா. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவங்களே வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறாங்களாம். அது ஒத்து வரலன்னா எனக்கு உடனே வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துட்டு வாங்களாம். இப்படி சொல்லி மிரட்டினா நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லு? உரலுக்கு ஒரு பக்கம்தான் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல நான் மத்தள மாதிரி ஆயிட்டேன் வேலு. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி ஹார்ஸா பேசிட்டேன். நீ எதுவும் நினைச்சுக்காத என்றாள் மேனகா. விடு மேனகா, யார் பேசினது? நீ தானே பேசின. எனக்கு ஒன்றும் அது கஷ்டமா இல்லை. நீ மனசு கலங்காம வீட்டுக்கு போ, எல்லாமே நல்லதா நடக்கும். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோடி, உனக்காக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு உணரவும் ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது என்றான் அவன். சட்டென்று மேனகா அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதாள். சாரிடி, அழாத. நீ அழுதா அதை என்னால் தாங்க முடியாது மேனகா. என் பக்கமும் தவறு இருக்குதான், நான் ஒத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்றேன் என்றவன். ஆனா மேனகா, ஒவ்வொரு தடவையும் சண்டே என்னவோ நீ தான் ஆரம்பிக்கிற. சமாதானம் தான் நான் செய்யற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும் சொல்லு? பொண்டாட்டிக்கிட்ட ஆம்பளைங்க எப்பவுமே அடிபணிஞ்சுதான் போகணும் போல. எத்தனையோ பேரை பார்த்து நான் கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கேன். இன்னைக்கு என் நிலைமையே இப்படி ஆயிடுச்சு என்றான் அவன். என்ன நக்கலா? உனக்கு எங்கே என் மனசு புரியுது? ஏதோ நீயும் ஆறுதல் சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன், பாட்டி தேடுவாங்க என்றாள் அவள். கொண்டு வந்து விடவா, போயிடுவியா என்று வேலு கேட்க, தனியா தானே வந்த, தனியாவே போறேன். என்னைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டுறியோ அன்னைக்கு உரிமையோ வண்டியில ஏத்திட்டு போ. நானும் சந்தோஷமா ஏறி வரேன். இப்போ நான் மட்டுமே போயிடுவேன் என்றாள் அவள். இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றான் அவன். அவன் வார்த்தைகளை கேட்டு சிரித்து கொண்டே சென்று விட்டாள் அவள். பாவம், நம்மளால அவளுக்கும் கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி மொத்தமா அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் நான் அவன் மேல வச்சிருக்க காதலுக்கான மரியாதை என்று இவனும் மனதிற்குள் நினைத்து கொண்டு கிளம்பி விட்டான். இந்த பக்கம் குழலியும் சித்ராவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அக்கா, விஷயம் தெரியுமா என்றாள் குழலி. என்ன விஷயம்டி, சொல்லு என்று சித்ரா கேட்க, ஆமா, நான் காலேஜ் விட்டு வரும்போது நீ எங்கேக்கா போயிட்டு வந்த? அம்மா நீ வீட்டில் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தா உன்னை ஆளையே காணுமே என்றாள் குழலி. நான் டைலர் கடைக்கு போயிட்டு வந்தேன். என்னடி விஷயம் என்று சித்ரா கேட்க, அக்கா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வரன் வந்திருக்கு. 2ஆம் தரமா கட்டி கொடுக்க போறதா பேசிக்கிட்டாங்க. மாப்பிள்ளை வாத்தியாரா, கவர்மெண்ட் வேலையா, கை நிறைய சம்பாதிக்கிறாராம். நம்ம சுப்பையா மாமா இல்ல, அவர் தான் இந்த சம்பந்தத்தை சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு இதுல லைட்டா விருப்பம் போல. வேலுவோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க முடியாதுக்கா. எப்படியாவது நம்ம பிரபுவை பத்தி அப்பா கிட்ட சொல்லி ஆகணும். நம்ம வேற யார்கிட்டயும் இதை பத்தி பேச முடியாது. அட்லீஸ்ட் அப்பா கிட்டையாவது சொல்லி அவர் மனசை நம்ம மாத்தி வச்சாதான் உண்டு. அப்பாதான் இவங்க எல்லாரையும் எதிர்த்து அவங்க கிட்ட பேச முடியும். எனக்கு அமைதியா இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்பா கிட்ட சொல்லிடுவோமா என்றாள் குழலி. ஏய், அவசரப்பட்டு அப்பா கிட்ட எதையும் சொல்லாதடி, எனக்கு பயமா இருக்கு. என்னடி நீ பாட்டுல பொசுக்குன்னு வந்து இப்பவே சொல்லலாங்கிற? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவர் வேற இந்த ஊர்ல தான் வேலை பார்க்கறாரு. அப்பா கிட்ட சொல்லி விஷயம் வேலுவுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனையாகி வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவர் இந்த ஊரை விட்டு போயிடுவாருடி. அதுக்கப்புறம் நான் எங்கேன்னு போய் அவரை தேடுவேன் என்றாள் அவள். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நிலைமை கையை மீறி போயிடும். நீ அதிகமா யோசிக்கிறக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, நம்ம பார்த்துக்கலாம். அப்பா கிட்ட தானே சொல்ல போறோம். அப்பா நமக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாரு. என்னை நம்புக்கா. வேலு அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றாள் குழலி. நீ வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுற, காரியத்துக்கு சரியா வருமானு யோசிக்கணும்லடி. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? 2 நாள் யோசிச்சுட்டு அப்புறம் அப்பா கிட்ட பேசிக்கலாண்டி. முதல்ல இதை பத்தி நம்ம பிரபு கிட்ட பேசுவோம் என்றாள் சித்ரா. பிரபு கிட்ட எப்படி பேச முடியும்? அவரை வெள்ளிக்கிழமை தானே பார்க்க முடியும். அதுக்குள்ள இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டா நீ என்னக்கா பண்ணுவ
என்று குழலி கேட்க, இல்லடி, நான் பிரபுவோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன் என்றாள் சித்ரா. உங்ககிட்ட எங்கேக்கா ஃபோன் இருக்கு என்று குழலி கேட்க, எங்கிட்ட இல்ல, ஆனா அப்பா கிட்ட இருக்குல்ல, அப்பா நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணலான்னு இருக்கேன் என்றாள் சித்ரா. அடி பாவி அக்கா, பூனை மாதிரி இருந்துகிட்டு புலி மாதிரி பதுங்கி இருந்து வேலையெல்லாம் பாக்குற, இந்த தைரியம் எல்லாம் உனக்கு யார் கொடுத்தது? பிரபு கொடுத்த தைரியமா என்று குழலி கேட்க, யார் தைரியம் கொடுத்தா என்ன, இப்ப அதுவா முக்கியம்? அது நல்ல விஷயம் தானே, பெண்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம், நீ அதை வளர்த்துக்கோடி என்றாள் சித்ரா. சரிதாங்கா, அதை நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா என்றாள் கிண்டலாக குழலி. அக்கா சொன்னா கேட்டுக்கணும், எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. சரி சரி, நீ தூக்கம் வந்தா தூங்கு, நான் வெயிட் பண்ணி அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் எப்படியாவது போனை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட பேசுற, இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் என்றாள் சித்ரா. சரி சரி, நீ பேசு, நான் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குழலி படுத்து விட்டாள். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சித்ராவிற்கு ஒரு வரன் பார்த்திருப்பதையும் அந்த வரனை பேசி முடிப்பதற்குள் அப்பாவிடம் அக்காவின் காதல் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று குழலி துடித்தாள். குழலி, இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பிரபு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுக்கலாம், 2 நாள் டைம் கொடு என்றாள் சித்ரா. பிரபு கிட்ட எப்படி பேசுவ? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அவரை பார்க்க முடியும், அதுக்குள்ளே இவங்க ஏதாவது முடிவெடுத்துட்டா உன்னால என்ன பண்ண முடியும் என்று குழலி கேட்க, இல்ல, நான் இப்பவே பேசுவேன், அவரோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு என்று சித்ரா சொன்னதும் குழலி அதிர்ச்சி அடைந்தாள். என்னது, போன் நம்பர் வச்சிருக்கியா? உன்கிட்ட எதுக்கா போனு என்று குழலி கேட்க, என்கிட்ட இல்லடி, அப்பா கிட்டதான் இருக்கு, அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நான் அவர்கிட்ட பேசிடுவேன், நீ தூங்குறதுனா தூங்கு என்று சித்ரா சொல்ல குழலியும் படுத்தாள். ஆனால் குழலிக்கோ ஒரே யோசனை. பரவாயில்லையே, அக்கா கூட யோசிச்சிருக்கா அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் போன்ல பேசலான்னு, ஆனா நமக்கு அந்த யோசனை வரவே இல்லையே, நம்மளும் ட்ரை பண்ணலாமா? ஆனா விஜய் வீட்டுல போன் இருக்கான்னு தெரியலையே, போன் இருந்தாலும் நைட் டைம்ல பேசலாமான்னு தெரியலையே, திங்கக்கிழமை தான் அவர்கிட்ட கேட்கணும், அவர் குரலை கேட்டாதான் எனக்கு சந்தோஷமா தூக்கம் வரும் என்று சிரித்து கொண்டே படுத்திருந்தாள் அவள். என்னடி தூங்குறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிற, தூங்கலையா என்று சித்ரா கேட்க, இல்லக்கா, உன்னை நினைச்ச சிரிப்பா வந்துருச்சு, அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று குழலி சொல்ல, ஏண்டி என்னைய பார்த்து சிரிக்கிற, நான் என்ன கோமாளியா என்றாள் கோபமாக சித்ரா. அது இப்போ தெரியாதுக்கா, போன் எடுத்து பேசும்போது அம்மா கிட்ட மாட்டினா அப்போ தெரியும் நீ கோமாளியா இல்லையான்னு என்று மறுபடியும் சிரித்தாள் குழலி. போகும்போதே வாய வைக்காத, நான் அதெல்லாம் பார்த்து பத்திரமா பேசிட்டு வருவேன், நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு சென்றாள் சித்ரா. இந்த பக்கம் போனை கையில் வைத்துக்கொண்டு பிரபு தூங்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். என்னடா பிரபு, என்ன போனை அப்படி வெறிச்சு பாக்குற, இந்த நேரத்துக்கெல்லாம் நீ தூங்கி இருப்பியே, இன்னைக்கு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க என்றான் செந்தில். ஒண்ணுமில்ல மச்சான், இன்னைக்கு உன் தங்கச்சி போன் பண்றேன்னு சொன்னா, ஆனா எப்போ பண்ணுவான்னு தெரியாதுல்ல, அதான் போனை கையில வச்சிருக்க என்று பிரபு சொல்ல, அவகிட்ட எதுடா போனு, எப்படிடா நம்பர் வாங்கின என்றான் செந்தில். நான் ஒன்னும் நம்பர் வாங்கலடா, அவ தான் என் நம்பரை வாங்கி வச்சிருக்கா, அவங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணுவா, அதனாலதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் பிரபு. ஓ, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுடா உங்க காதல், அடுத்தது என்ன, கல்யாணம், குழந்தை குட்டி தானே, அப்படின்னா இந்த ரூமை என்னைய காலி பண்ண சொல்லிடுவியோ என்று செந்தில் கேட்க, சிச்சி, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மச்சான், என்னை நீ அவ்வளவு மோசமா நினைக்காத என்று பிரபு சொல்ல, நீ என்ன அவ்வளோ நல்லவனாடா மச்சான், புதுசா கல்யாணம் ஆக போறவன் என்னைய கூட வச்சுக்க போறேன்னு சொல்றியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா பிரபு, எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, என் வீட்டுக்குள்ளேயே என்னைய வச்சுக்காம விரட்டி அடிக்கிறானுங்க, நீ எனக்காக இருக்குன்னு சொல்றத நினைச்சா பெருமையா இருக்குடா என்றான் செந்தில். இவ்வளவு சீக்கிரம் என்னைய புகழாத மச்சான், எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது, நான் உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லலடா,
நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு சித்ரா கூட தனி கொடுத்தனம் போயிடுறேன், நீ இங்கேயே இருந்துக்கோ மச்சான் என்றான் பிரபு. உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான் பிரபு, நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் என்றான் செந்தில். ஏண்டா இவ்வளவு நேரம் போன் பண்ணாதவளா இனிமே உனக்கு போன் பண்ண போறா? எதுக்காகடா காத்துக்கிட்டு இருக்க? பேசாம தூங்குடா என்றான் செந்தில். இருக்கட்டும், நாளைக்கு என்ன ஆபீஸா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தானே, பகல்ல படுத்து தூங்கிக்கிடலாம், விடிகிற வரைக்கும் நான் தூங்குறதா இல்லை என்றான் அவன். நல்லதா போச்சு போ, இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி தான் போல என்றான் கிண்டலாக செந்தில். நீ என்ன வேணும்னாலும் என்னை கிண்டல் பண்ணிக்க மச்சான், நான் அதை பத்தி கவலையெல்லாம் பட போறதில்ல, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு என்று செந்திலை பார்த்து சொன்னான் பிரபு. என்னமோ பண்ணி தொலை, நான் படுக்கிறேன் என்று செந்தில் படுத்து தூங்க ஆரம்பித்தான். அந்த நேரம் டே எந்திரிடா, டே மச்சான் என்று அவனை தட்டி எழுப்பினான் பிரபு. என்னடா நொய்யு நொய்யுங்கிற, நீ தான் என்னைய தூங்க சொல்லிட்டல, அப்புறம் எதுக்குடா என்னைய எழுப்புற என்றான் செந்தில். ஒன்னும் இல்ல மச்சான், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், ஏதாவது போன் வந்துச்சுன்னா ஒரு ரிங்ல அட்டன் பண்ணிடுடா, அவ எடுக்கலைன்னா தூங்கிட்டேன்னு நினைச்சு மறுபடியும் போன் பண்ணாம போயிட போறா, இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு மச்சான் என்றான் பிரபு. சரி சரி போய் தொலை, போன் வந்தா எடுக்கிறேன், எள்ளு என்னைக்கு காயுது, நான் எதுக்கு காயணும் என்றான் அவன். கோச்சிக்காதடா, இந்த ஒரு தடவை மட்டும் என்று சொல்லிவிட்டு பிரபு செல்ல செந்தில் செல்போனையை விரித்து பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப நேரமாகியும் சித்ராவால் செல்போனை எடுக்க முடியவில்லை. அம்மாவும் அப்பாவும் பேசிக் கொண்டிருப்பதை போலவே அவளுக்கு ஒரு உணர்வு இருந்தது. சற்று நேரத்திற்கு பின் வீடே மயான அமைதியாக நிசப்தமாக இருந்தது. பெட்ஷீட்டை எடுத்து மூடிக்கொண்டு மெதுவாக அவளின் அப்பாவின் அறைக்குள் சென்ற சித்ரா சார்ஜில் இருந்த மொபைலை மெதுவாக எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். பிரபுவின் நம்பருக்கு போன் பண்ணினாள். அவன் குரலை கேட்க ஆவலாக காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நினைத்த மாதிரி எதுவும் அங்கு நடக்கவில்லை. போனை எடுத்தது செந்தில். ஹலோ, தூங்கிட்டீங்களா? சாரிங்க என்றாள் சித்ரா. எங்கே தூங்குறது, என்ன எங்கே தூங்க விடுறாவன் என்று செந்தில் பேச, ஹலோ யார் பேசுறீங்க என்றவள் யோசித்தாள். இது அவர் குரல் இல்லையே, அந்த கருவாயன் குரலாச்சே. இந்த நேரத்துல அவர் போனை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்? கடவுளே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? நம்ம தான் பேசுறோன்னு தெரிஞ்சா தப்பாயிடுமே என்று யோசித்தவள் குரலை மாத்தி, சார் இல்லையா என்றாள். சார் இருக்காரு, இந்த நேரம் அவருக்கு போன் பண்றீங்க, நீங்க யாரு என்றான் அவனும் தெரியாதது போலவே. நான் வந்து அவர்கிட்ட சொல்லுங்க, நான் தான் பேசுறேன்னு அவருக்கு தெரியும் என்றாள் சித்ரா. ஏமா, எனக்கே உன்னை யாருன்னு தெரியல, அவனுக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஊரு பேர்னு எதுவும் இல்லையா? நீ தான் பேசுறேனா, யார் நீ என்று செந்தில் மிரட்ட பயந்து போய்விட்டாள் சித்ரா. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் தான் என்னைய போன் பண்ண சொன்னாரு, நீங்க அவர்கிட்ட போனை கொடுங்க என்றாள் அவள். அந்த நேரம் பிரபு உள்ளே வந்து விட்டான். என்னடா பண்ணிட்டாளா என்றான். ஆமாண்டா மச்சான், நீ தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கல, அதான் நானும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றேன் என்று செந்தில் சொல்ல, ஓ மூஞ்சி, போனை கொடுடா என்றவன். ஹலோ சித்ரா என்றான் பிரபு. என்னங்க, எங்க போனீங்க? நான் தான் போன் பண்ணுவேன்னு தெரியும்ல, சொல்லி தானே அனுப்புனேன், நீங்க ஏன் போனை அவர்கிட்ட கொடுத்தீங்க? ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் தெரியுமா? அவர் மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. நான் என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்து உங்ககிட்ட பேசுறேன்? போங்க, உங்க மேல எனக்கு கோபம் என்றாள் சித்ரா. சரி சரி, கோச்சிக்காதடி செல்லும் என்று பிரபு சொல்ல, என்னது டீயா என்றாள் சித்ரா. ஆமா, நீ தான் என் மனைவியாக போறவளாச்சே, அதான் உன்னைய உரிமையா கூப்பிட்டேன். அப்புறம் உன்னைய நான் எப்படி கூப்பிடுறது? நான் உன்னை இனிமே வாடி போடின்னு தான் கூப்பிட போறேன். ஆமா, உனக்கு டீக்கு அர்த்தம் தெரியுமா என்றான் அவன். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பெண்களை டீன்னு கூப்பிடுறது இயல்பு தானே என்றாள் அவள். நீ என்னோட டியர், அதை சுருக்கிதான் டீன்னு கூப்பிடுறது என்றான் அவன். பெரிய கண்டுபிடிப்பு தான், யாருக்குமே தெரியாது பாருங்க. சரி, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா என்றாள் சித்ரா. எங்கே தூங்குறது, என் தூக்கம் கெட்டு போய் ரொம்ப நாளாச்சு. என்னைக்கு உன்னைய பார்த்தேனோ, இந்த ஊருக்கு வந்தேனோ, அதுல இருந்து என்னால நிம்மதியாவே தூங்க முடியலடி, எப்பவும் ஞாபகம்தான் என்றான் அவன். ஏ, அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்களாக்கும் என்று சித்ரா கேட்க,
ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டியும் உன்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுல எந்த சலசலப்பும் இருந்ததில்லை. உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம்தான் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரியா தூக்கம் இல்லாம பசி இல்லாம ஒரு மாதிரி என்னவோ பண்ணுது. சரி, நீ சாப்பிட்டியா? தூங்கலையா? எப்படி போன உங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்த? எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்றான் அவன். அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? அதை எடுக்கிறதுக்குள்ளேயும் நான் படாத பாடுபட்டுட்டேன். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் நான் கால் பண்ணினேன் என்றாள் அவள். என்ன விஷயம் சொல்லு. நீயும் ஏதாவது சொல்லுவேன்னு தான் நானும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுறதை கேட்கத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று பிரபு சொல்ல, இப்படி பேசி பேசிதான் எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கீங்க என்றாள் சித்ரா. எல்லாரையுமா? எல்லாரையும் மயக்கணும்னு நான் பேசவே இல்லையே. என் தேவதைக்காகத்தான் நான் அப்படி பேசினேன். அவ மயங்கி இருக்காளா என்றான் பிரபு. அவளுக்கு என்ன, பயங்கரமான மயக்கத்துல தான் இருக்கா. பிடிக்காமல இந்த நேரத்துல போன் பண்றா என்றாள் சித்ரா. சரி, விஷயம் ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்லு என்றான் பிரபு. பாருங்க, சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லைங்க. எங்க உறவுக்காரர் ஒருத்தர், அவர் எனக்கு ஒரு வரன் பார்த்திருக்காராம். மாப்பிள்ள கவர்மெண்ட் வாத்தியாராம், கை நிறைய சம்பாதிக்கிறாராம். அதனால என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பேசுறாங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே குழலி என்ன சொன்னா தெரியுமா? நம்ம போய் அப்பா கிட்ட சொல்லிடலான்னு சொல்றாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா விஷயம் எங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. உங்ககிட்ட பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலான்னு தான் கால் பண்ணினேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இப்போ என்ன பண்றது என்றாள் அவள். இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானே உங்க அப்பா கிட்ட பேசி பொண்ணு கேட்டேனே என்றான் அவன். என்ன சொல்றீங்க? அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? பொண்ணு கேட்டீங்களா? இது எப்போ நடந்துச்சு என்றாள் அதிர்ச்சியாக சித்ரா. பொறுமையா நான் சொல்றதை கேளு. உங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணை கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு ஏத்த மாதிரி எங்கேயாவது பொண்ணு இருந்தா எனக்கு பேசுங்கன்னு சொன்னேன். அவரும் கண்டிப்பா நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னது வேற பொண்ணா இருந்தாலும் மனசுல நினைச்சது உன்னையத்தான். அதுக்கு அவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால கண்டிப்பா உன்னை அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. நீ கவலைப்படாத சித்ரா என்றான் பிரபு. உங்களுக்கு எல்லாமே ஈஸியா போச்சு. எல்லாத்தையும் சாதாரணமா பேசுறீங்க. ஆனா என்னாலதான் அப்படி இருக்க முடியல. இப்போ உங்க கல்யாணத்துக்கு சம்மதமானு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? ஒருவேளை அந்த மாப்பிள்ளைக்கு என்னை பேசி முடிச்சிட்டா என்று புலம்பினாள் சித்ரா. அதெல்லாம் ஒன்னும் பேசி முடிக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துல எல்லாம் ஒன்னும் நடக்காது. நம்ம தான் கோவில்ல மீட் பண்ணுவோம்ல, அப்ப என்ன பண்ணலாம்னு பேசலாம் என்றான் பிரபு. அது வரைக்கும் பொறுக்க முடியுமா என்று சித்ரா கேட்க, உங்க அண்ணன் ஊருக்கு வந்துட்டாரா என்றான் அவன். இந்த வாரம் அவன் வரலையே என்று சித்ரா சொல்ல, கண்டிப்பா உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்துதான் இதை பத்தி பேசி முடிவெடுப்பாங்க. அதனால நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. நீ அமைதியா இரு, மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன நடந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, எதையும் போட்டு குழப்பிக்காத, புரியுதா என்றான் அவன். அப்படியா சொல்றீங்க என்று சித்ரா கேட்க, அப்படி தங்க சொல்றேன் என்றான் அவனும் கிண்டலாக. சரிங்க, அப்போ சரி என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே யாரோ வருவது போல் தோன்றியது. திரும்பி பார்த்தால் அங்கே சித்ராவின் அம்மா கற்பகம் தண்ணீர் குடிக்க கிச்சனுக்குள் சென்றாள். என்னங்க, நான் போனை வச்சிடுறேன், அம்மா வந்துட்டாங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணியவள் அவள் அம்மா திரும்பி வருவதற்குள் ஓடிப்போய் மறுபடியும் போனை சார்ஜில் போட்டு வைத்து விட்டு வந்தாள் சித்ரா. கற்பகம் அவளை பார்த்து விட்டாள். என்னடி, எங்கிருந்து ஓடி வர என்றாள். அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா, அங்க பாத்ரூம் போயிட்டு வரேன், பயமா இருந்துச்சு, அதான் ஓடி வரேன் என்று சித்ரா ஏதேதோ சொல்லி சமாளிக்க, இருட்டுல ஏன் தனியா போன? லைட்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியது தானே. சரி சரி போ என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் சென்று விட்டாள். அப்போதுதான் சித்ராவிற்கு மூச்சே வந்தது. அப்பாடா, மாட்டிக்கல, தப்பிச்சிட்டோண்டா சாமி என்று தலை தெறிக்க அவள் அறைக்கு ஓடினாள். இருட்டில் ஒன்றும் புரியாமல் குழலியின் காலை வைத்து மிதித்து தடுமாறி கீழே விழுந்தாள் சித்ரா. ஐயோ அக்கா, என்னக்கா மாடு மாதிரி விழுகிற, தூங்கிக்கிட்டு இருக்கேல்ல என்றாள் குழலி கோபமாக.
கோச்சிக்காதடி, போன் பேசும்போது அம்மா வந்துட்டாங்க, அதான் பதட்டத்துல ஓடி வந்தேன்னா உன் காலை வச்சு மிதிச்சிட்டேன். சத்தம் போடாதடி என்றாள் சித்ரா. என்ன சத்தம் போடாத, உனக்கு வலிச்சா தெரியும், உனக்கு ஒன்னும் புரியல, காதல் வந்துருச்சுல்ல, கண்ணு முன்னு தெரியாம தான் சுத்துற, படு பேசாம என்றாள் குழலி. சரிடி கத்தாத, நான் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்தாள் சித்ரா. படுத்தவளுக்கு தூக்கமே வரவில்லை. இன்னும் அவனிடம் பேச வேண்டும் என்று மனசு ஏங்கி தவித்தது. இவ்வளவு நேரம் கதை பேசின, கொஞ்ச நேரம் அவர்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கலாம். அதுக்குள்ளேயே அம்மா வந்து கெடுத்துட்டாங்க. நமக்குன்னு ஒரு ஃபோன் இருந்தா நினைச்சப்பெல்லாம் அவர்கிட்ட பேசலாம்ல. ஆனா இங்க வச்சு எப்படி பேசுறது? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நமக்கு சங்கு தான். இருக்கட்டும், அதான் வெள்ளிக்கிழமை பேசலான்னு சொல்லியிருக்காருல, கோவில்ல போய் மற்றதை பேச வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டு சந்தோஷத்தில் கண்களை மூடி தூங்கினாள் சித்ரா. மறுநாள் காலை விடிந்தது. குழலி எழுந்து குளித்துவிட்டு அமர்ந்தாள். என்னடி குழலி, என்ன பண்ற என்றாள் சித்ரா. நான் ஒன்னும் பண்ணல, சும்மாதான் இருக்கேன். நீ என்ன இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? உன்னை அம்மா இன்னும் கூப்பிடலையா என்றாள் குழலி. ஒன்னும் இல்லடி, சும்மாதான் என்று சித்ரா சொல்ல, அக்கா உன் முகத்துல நிறைய மாற்றம் தெரியுது, ரொம்ப அழகா இருக்க, எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்லக்கா என்றாள் குழலி. உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். நைட்டு எனக்கு உயிர் போய் உயிர் வந்துடுச்சு தெரியுமா? நீ என்னடானா அப்படி திட்டுற என்னைய என்றாள் சித்ரா. ஆமாக்கா, நீ வந்து அப்படியே மேல விழுற, என்னால தாங்க முடியுமா? இப்போ கூட எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா காலு என்றாள் அவள். சரி கோச்சிக்காதடி, அக்கா தெரியாம தானே வந்து விழுந்தேன் என்று சித்ரா சொல்ல, சரி என்ன சொன்னாரு பிரபு, அத சொல்லு முதல்ல என்றாள் ஆர்வமாக குழலி. அவர் என்னத்த சொல்றாரு, ஒரு வாரம் கழிச்சு கோவில்ல மீட் பண்ணும்போது இதை பத்தி பேசுவோம், என்ன முடிவெடுக்கலான்னு சொன்னாரு என்றாள் அவள். ஒரு வாரம் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நீ சொல்ல வேண்டியது தானேக்கா என்று குழலி சொல்ல, சொல்லாம எப்படி இருப்ப, அதையும் தான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் அண்ணன் தான் ஊருக்கு வரல, உன் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கலந்து பேசிதானே முடிவெடுப்பீங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதனால ஒரு வாரம் காத்திருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நான் என்ன பண்றது என்றாள் அவள். அதுவும் கரெக்டு தான், வேலுக்கிட்ட பேசிட்டு தான் அப்பாவும் அம்மாவும் முடிவெடுப்பாங்க. வேலு தான் இந்த வாரம் வரலையே, நிச்சயம் அடுத்த வாரம் தான் வருவான். அவன் வந்தான்னா எனக்கு தெரிஞ்சு உனக்கு அந்த வாத்தியார் மாப்பிள்ளைய கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கக்கா என்று பயமுறுத்துவது போல் பேசினாள் குழலி. இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க கதை எழுதி போடுறேன். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸோ கமெண்ட்ஸோ என்னை அடுத்த லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.